ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. 2024ல் உலக அளவில் வந்து அதிகமாக பேசக்கூடிய ஒரு மனநலம் சார்ந்த ஒரு பெயர் அப்படின்னா பிரெயின் ராட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போட்டோவே நல்லா இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணி போடணுமா, செக்கு மாடுன்னு சொல்லுவாங்க. அந்த செக்கு மாடு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி அதுக்குள்ளேயே அப்படியே சுற்றிட்டு இருக்கிறது, சுழன்றுட்டு இருக்கிறது. இந்த பிரெயின் ராட் அப்படிங்கிற டேர்ம் வந்து மூளை நரம்புகளை பாதிப்பது மட்டுமல்லாமல் உடம்பினுடைய செயல்திறன் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது. நவரசன்னு சொல்கிறோம், அறுசுவைன்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒரே ஒரு சுவையில் உட்காந்துரும். நீங்கள் மொபைல் பார்க்கும்போது யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது பேசுனாங்கன்னா உங்களுக்கு அது காதில் விழாது. காதில் விழுந்திருக்கும், மூளைக்கு போய் சேராது. அந்த மெமரியில் வந்து பாதிப்புகள் ஏற்படுது. இதுதான் ரொம்ப பிரெயின் ராட்டினுடைய தீவிரமான பாதிப்புனா நினைவு மெமரியில் வந்து பாதிப்புகளை ஏற்படுது. ஃப்ரெண்ட்ஸோடு தானே பேசுகிறா, சோஷியலைஸ் ஆகட்டும்னு சொல்லி விடுறீங்க. அது 11:30க்கு சொல்லுது நாளைக்கு ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் பண்ணணுன்ட்டு. எங்கே போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மொபைலில் அதிகமாக ஈடுபட்டவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேச மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா இன்னொருத்தவங்க அதிகமாக பேசுவாங்க. நீ இப்படி இருக்க, பேசாமல் இருக்க, நீ வந்து ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகமாக புலம்புறது பேசுறதுன்னு இருப்பாங்க. நேயர்களுக்கு வணக்கம், நான் ராம்குமார். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலில் பெரும்பாலும் எல்லா வயது தரப்பினர் கையிலையுமே ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. அந்த மொபைல் ஃபோனில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம மனரீதியாக அந்த விஷயத்துக்கு அடிமைப்பட்டு தான் கிடக்கிறோம். குறிப்பாக இந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா இந்த ஆன்லைன் கேம்ஸில் அடிமையாக இருக்காங்க. அதில் ரொம்ப தீவிரமாக விளையாடணுன்னு ஆசைப்படுறாங்க. ஒரு காலேஜ் படிக்கிறாங்க, இல்லை ஒரு 25 வயசு வரைக்கும் இருக்காங்கன்னா சோஷியல் மீடியாவில் தங்களை செலிபிரிட்டிஸாக காட்டிக்கிறதுக்கான வேலைகளில் என்னென்ன ஈடுபட முடியுமோ பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வயதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆன்லைனில் ரம்மி விளையாடுறது, இந்த ஆன்லைன் சார்ந்த கேம்களை விளையாடுறது அப்படிங்கிறது தங்களை இந்த மொபைலோடையே நேரத்தை செலவிட்டு மனரீதியாகவே அவங்கள அதை அடிக்ட் ஆக்கிடுறாங்க. ஸோ இது சார்ந்து இதனால் ஏற்படக்கூடிய மனரீதியான பிரச்சனைகள் என்னென்ன, உடல் சார்ந்து இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும், உறவுகளை நம்ம எப்படி இழந்துக்கிட்டே வரோம் அப்படின்னு நிறைய முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நம்ம ஜெயஸ்ரீ கண்ணன் மேம் கிட்ட தான் பேச போகிறோம். மேம் வணக்கம். வணக்கம் ராம். ஒரு முக்கியமான தலைப்பில் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் சொன்ன மாதிரி தான் மேம், இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது இன்றைக்கி குழந்தைகள் ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. ஆனால் எல்லாருமே இங்கே இன்றைக்கி அடிக்டாக தான் இருக்கும். இப்போது என்னோட வயது சார்ந்தவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராமில் எப்படியா நம்ம செலிபிரிட்டி ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இன்னும் சிலர் எனக்கு மேலே இருக்கக்கூடியவங்க வந்து இந்த ஆன்லைனில் கேம்ஸ் விளாடணும், பெட்டிங் பண்ணுறாங்க. இந்த கிரிக்கெட் சீசன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பெட்டிங் பண்ணுறாங்க. ட்ரேடிங்குங்கிற பேரில் வந்துட்டு ஏதோ ட்ரேடிங்கில் போய் பண்ணுறாங்க. குழந்தைலாம் இருந்தாங்கன்னா அவங்க கேம்ஸில் எப்படியாவது விளையாண்டு ஜெயிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கதை சொல்லணும், நான் இதெல்லாம் இந்த லெவலில் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல எல்லாருமே அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல இந்த கல்ச்சர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, நம்ம எப்படி மன ரீதியாக இதில் அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம், இதுலேருந்து வெளியே வரைக்கும் என்ன வழி? இதுக்கு முதல்ல நம்ம எப்படி இன்ஸ்டாகிராம்குள்ளே இந்த மாதிரி சோஷியல் மீடியாவுக்குள்ளே அடிக்ஷனாக ஆகிறோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட மனவிலகல் ஏற்படுறது தான் முதல் காரணம். அது வந்து அருகில் இருக்கவங்க வந்து ஏதாவது சொல்லும்போது அவங்களால கேட்க முடியறதில்ல. ஒரு மியூச்சுவலான பாண்டிங் இல்லை, ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக அங்கே வந்து உறுதியாக வந்து பிணைக்கப்படலை, நம்பிக்கை ஏற்படலை, இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இல்லாத விஷயங்களை தான் அவங்க வெளியில் தேடுறாங்க. அப்படி ஒன்று இருக்குது. இன்னொன்று எனக்கான மரியாதை அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த விஷயத்தை நாடி அவங்க போகிறாங்க. மரியாதை அங்கீகாரம் கிடைக்கிறது வந்து குறுக்கு வழியில் போகலாம். ஸோ நிறைய லைக்ஸ் கிடைச்சா, நிறைய ஷேரிங்ஸ், அது குறுக்கு வழின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக என்ன வேணால் பண்ணலாங்கிற அதீதமான மனநிலையை நோக்கி அது தள்ளுகிறது. ஸோ இது ஏன் ஆரம்பிக்குது, எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்கள தான் மதிக்கிறாங்க. ஸோ வந்து இந்த சொசைட்டியோட அமைப்பே அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம இங்கே உட்காந்துட்ருக்கோன்னா ஒரு பெரிய விவிஐபி இங்கே வராருன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக எழுந்து நிற்போம். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வந்தாங்கன்னா அக்கா உட்காருங்க, அதான் வந்துடுறேன் ஷூட் முடிச்சுட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த சொசைட்டியோட கட்டமைப்பே வந்து நீங்கள் ஒரு பிரபலமாக இருந்தீங்கன்னா, ஒரு உயர்ந்த இடத்துல பணத்துலையோ இல்லைனா அந்தஸ்துலையோ அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கான மரியாதை கிடைக்கும். நீங்கள் சொல்கிறத எல்லோரும் கேட்பாங்க. மெயின் பாயிண்ட் வந்து நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரிபடி வில் லிசன் டு யூ. அதுதான். ஸோ எல்லோரும் உங்கள் பேச்சை கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் அது யாருக்கு தான் கசக்காது. அதை நோக்கி எல்லோரும் ஓடுறாங்க. ஸோ அதான் தட்ஸ் வை நான் எல்லோரும் செலிப்ரிட்டி ஆகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இதனால் என்னென்னா உறவுகளின் இழப்பு ஏற்படுகிறது, அழுத்தம் ஏற்படுகிறது. தொடர்ந்து அது வந்து அடுத்தடுத்துன்னு போய் அதுக்குள்ளேயே சிக்கிக்கிறாங்க. இது வந்து உடம்புலையும் மனசுலையும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. இன்றைக்கி 2024ல் உலக அளவில் வந்து அதிகமாக பேசக்கூடிய ஒரு மனநலம் சார்ந்த ஒரு பெயர் அப்படின்னா பிரெயின் ராட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
பிரெயின் ராட் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மூளை அழுகல்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஸ்க்ரோலிங் பண்ணிகிட்டே இருப்போம். எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு ஒன்று போட்டுட்டு, என்ன யார் யார் ஷேர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு, ஃபோட்டோ போட்டவே நல்லா இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணி போடணுமா, நம்மளோட காம்படிட்டர் ஒரு ஃப்ரெண்டு அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கள போய் ஸ்டாக் பண்ணுறது, இப்படியான விஷயங்கள் சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணி அதுக்குள்ளேயே அந்த செக்கு மாடுன்னு சொல்லுவாங்க, அந்த செக்கு மாடு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி அதுக்குள்ளேயே அப்படியே சுற்றிட்டு இருக்கிறது, சுழன்றுட்டு இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இந்த பிரெயின் ராட் அப்படிங்கிற விஷயம் ஏற்படுகிறது. இது மூளைக்கு வந்து பாதிப்பு ஏற்படுகிறது. மூளை வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயத்தையே சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அது கிரியேட்டிவிட்டியை இழந்துருது. சிந்திக்கும் ஆற்றலை, முடிவெடுக்கும் திறனை, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆற்றலை வந்து மூளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துருது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம், அங்கே வந்து நம்ம அப்படியே நடந்து போகும்பொழுது சப்பாத்தி சாப்பிட்றாங்க வேற ஒருத்தர், நம்ம அந்த சப்பாத்தியை பார்த்துட்டு போகிறோம். உடனே நம்ம போய் உட்காந்தோன்னா நம்ம பிளேட்டில் நம்மளை கேட்காம பேரர் வந்து நமக்கு சப்பாத்தி நம்ம கொண்டு வந்து வச்சாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். சரி சாப்பிட்ருவோம். ஓகே, சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணுறதுக்கு அந்த மெனுவை பார்க்குறதுக்குள்ளே கோதுமையில் செஞ்ச ஒரு பரோட்டாவோ கோதுமையில் செஞ்ச வேறு ஏதாவது ஒரு உணவோ வந்து உங்களுக்கு கொண்டு தராங்க. ஏன்னா நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டீங்க, சப்பாத்தியை பார்த்துட்டே வந்தீங்க வரும்போது, ஸோ உங்களுக்கு கோதுமை பிடிக்கும்ன்ட்டு அவராக அசியூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அகெயின் கொடுத்தாருன்னா நீங்கள் கோவம் வந்து நீங்கள் தூக்கி எறிஞ்சிருவீங்க இல்லையா? ஸோ த சேம் திங் ஹேப்பன்ஸ் இன் த சோஷியல் மீடியா டுடே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ஒரு விஷயத்தை நீங்கள் தேடி இருப்பீங்க, இல்லை வந்து ஸ்க்ரோல் பண்ணியிருப்பீங்க, ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நடிகரை பற்றியோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றியோ நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த தரவுகளை அதை சேவ் பண்ணிவிட்டு, ஸோ ராம்க்கு இதுதான் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கும்னு அது கொடுத்துட்டே இருக்குது. எப்படி நம்ம ஜஸ்ட் ஒரு முறை அந்த சப்பாத்தியை வர வழியில் பார்த்ததுனால அவர் கொடுத்தாருன்னா எப்படி எவ்வளோ அபத்தமான விஷயம். அந்த விஷயம் தான் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா நமக்கு எல்லாருக்குமே பண்ணிகிட்ருக்கு. நமக்கு தேவையற்ற விஷயங்களை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு திணிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம உடம்பு கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு, வேண்டாம் எனக்கு சப்பாத்தி வேண்டாம், எனக்கு ஒரு தயிர் சாப்பாடு கொடு, இல்லை எனக்கு ஒரு வேறு ரைஸ் கொடுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி சூஸியாக இருக்கணும். நம்ம வந்து சாய்ஸஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணுற டிசிஷனை நம்ம கையில் வச்சுக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்குது, இந்த விஷயம் பண்ணலாமே, அது ட்ரை பண்ணலாமே, இது ட்ரை பண்ணலாமே, புதுசாக இந்த கண்டென்ட் உருவாக்கலாமே அப்படின்னு சொல்லி அது நமக்கு சஜஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது வந்து அதனால் யாரோ எங்கேயோ பெனிஃபிட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப செலக்டிவாக இருக்கணும். இது தேவையா தேவையில்லையா, இதில் எவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகலாம், இதனால் எனக்கு என்ன பலன்கிற ஒரு கண்ட்ரோல் லிமிட்டை வச்சுக்கிட்டா தான் இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன்லேருந்து நம்ம மீள முடியும். இல்லைன்னா இந்த பிரெயின் ராட் அப்படிங்கிற டேர்ம் வந்து மூளை நரம்புகளை பாதிப்பது மட்டுமல்லாமல் உடம்பினுடைய செயல்திறன், ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கிறது, மூட்டு வலிகளை ஏற்படுத்தும், தலைவலி ஏற்படுத்தும். அதற்கு பிறகு இன்னும் நிறைய பாதிப்புகளை தொடர்ந்து ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை உடனடியாக வந்து நம்மளே தான் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி ஒரு டைம் லிமிட் செட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் பார்க்குறேன், ஒரு 1 hour பார்க்குறேன், அதுக்கப்புறம் போய் வெளியே வாக் பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறேன், வேறு விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாட் மாதிரி பண்ணிக்கணும். ஸோ வாழ்க்கைங்கிறது எல்லாமே கலந்தது தான். நவரசம்னு சொல்கிறோம், அறுசுவைன்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒரே ஒரு சுவையில் உட்காந்துடும். ஸோ சோஷியல் மீடியாங்கிற ஒரே ஒரு விஷயத்தோடு நம்ம நின்று போயிடாமல் வாழ்க்கை அதுக்கு வெளியவும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணுன்றது தான் முக்கியமான விஷயம். இந்த பிரெயின் ராட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஆக்சுவலாக ஒரு மனநல ஆலோசகராக உங்களுக்கு அதை பற்றி இன்னுமே ஒரு பெரிய புரிதல் இருக்கும். இந்த பிரெயின் ராட் பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது நமக்கே எப்போ தெரிய வரும்? ஏன்னா இதுக்கப்புறம் தான் இதனால் இந்த சோஷியல் மீடியானால மனநோய் ரீதியான பல பிரச்சனைகள் உடல் ரீதியாகவும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒய்நாட் நம்ம அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். கண்டிப்பாக ராம். பிரெயின் ராட் வந்து முதல்ல எப்போ நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் பார்க்கும்போது யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது பேசுனாங்கன்னா உங்களுக்கு அது காதில் விழாது. காதில் விழுந்திருக்கும், மூளைக்கு போய் சேராது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் முக்கியமான விஷயங்கள் சொல்வது வந்து தாமதப்படுத்தப்படும், இல்லைன்னா சொல்லாத விஷயத்த சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்க. சொன்ன விஷயத்த மறுத்து பேசுவாங்க, இல்லை நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு வந்து நடைமுறை வாழ்க்கையில் காமன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பழைய காலத்தில் அவ்வளோ நடக்கலை, ரொம்ப ரேராக தான் நடக்கும். இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் நிறைய நடக்குது. குழந்தை வந்து ஃபீஸ் கட்ட வேண்டியது நாளைக்கு டெட்லைனாக இருக்கும். இல்லைப்பா நான் சொல்லிட்டேன்னு சொல்லும், ஆனால் அது சொல்லியிருக்காது. இல்லைன்னா வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே இருப்பாங்க. ஒய்ஃப் ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து இல்லை நீ சொல்ல அப்படி அவங்க சொல்லும்போது கிச்சன்லேருந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, இவர் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை இவர் ஏதாவது சொல்லியிருப்பாரு, அந்த அம்மா அப்போ ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உள்ளே வந்து பதியறது கிடையாது.
அந்த மெமரியில் வந்து பாதிப்புகள் ஏற்படுது. இதுதான் ரொம்ப பிரெயின் ராட்டினுடைய தீவிரமான பாதிப்புனா நினைவு ஸ்டோரேஜ் மெமரியில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது. அப்போ வந்து நம்மளால் வந்து விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியறதில்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தவறாக போகும்போதே நம்ம நினைக்கலாம், ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம், நமக்கு மனசில் பதிஞ்சிருக்காது அப்படின்னு. இன்னொன்று, நைட்டு வந்து ஒரு 11 மணி வரைக்கும் வீட்டில் 4 பேர் 4 ரூமில் உட்காந்துட்டு மொபைலில் எல்லாரும் அவங்கவுங்க தனி உலகத்துக்கு கூட கனெக்ட் ஆகி இருப்பாங்க. அதுக்கப்புறமா நைட்டு 11:30 மணிக்கு படுக்கும்போது தான் தோணும், நாளைக்கு இந்த விஷயத்த பண்ணிடுங்க, நாளைக்கு நீங்கள் இதை பண்ணிவிடுங்க, நாளைக்கு நீ இதை பண்ணிவிடு, நாளைக்கு ஸ்கூலுக்கு எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது வந்துரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான டைம் வந்து ஷார்ட் ஆகுது, ரொம்ப கம்மியாயிடுது. அந்த குறுகிய காலத்தில் வந்து விஷயங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு அது ஞாபகமும் இருக்கிறதில்ல. இப்படி ப்ரெஷர் வருது. அப்போ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஈவன் குழந்தைக்கு ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனாக இருக்கலாம், சின்ன விஷயம். அந்த குழந்தை ஃபோனே பார்த்து நீங்கள் கேம் கொடுத்து விளையாடுது, என் குழந்தை வந்து சோஷியல் மீடியா செலிப்ரிட்டி ஆகுது, ரீல்ஸ் போடுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மொபைல் ஃபோன் கொடுத்துட்றீங்க, அதில் ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்றீங்க, ஃப்ரெண்ட்ஸோட தானே பேசுகிறா சோஷியலைஸ் ஆகட்டும்னு சொல்லி விடுறீங்க. அது 11:30க்கு சொல்லுது நாளைக்கு ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் பண்ணணுன்ட்டு. எங்கே போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ காலையில் அழுத்தம் ஏற்படும். ஸோ ஹஸ்பண்ட்கிட்ட அவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்கா, இப்போ தான் சொல்கிறா பாருங்க. அந்த இப்போ தான் சொல்கிறா பாருங்கன்னு அந்த தாமதமாக இன்ஃபர்மேஷன் சொல்கிற விஷயங்கள் வந்து நம்ம தேவையற்ற விஷயங்களில் அதிக நேரம் செலவு பண்ணுறதுனால தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தேவையற்றதில் அதிக நேரம் செலவு பண்ணுறதுனால தேவையானவற்றிற்கு நேரம் செலவு பண்ணுறது குறையுது. ஒருத்தர் வந்து பேசாமலே இருப்பாங்க. அதனால மொபைலில் அதிகமாக ஈடுபடுறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேச மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இன்னொருத்தவங்க அதிகமாக பேசுவாங்க, நீ இப்படி இருக்க, பேசாமல் இருக்க, நீ வந்து ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகமாக புலம்புறது பேசுறதுன்னு இருப்பாங்க. ஸோ இந்த பேலன்சிங் வேணும். ஸோ 2 பேருமே அளவாக பேசிக்கிறது, ஷேரிங் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையை நம்ம நிச்சயமாக தீர்க்கலாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி சூழலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பேசியிருந்தோம். இதே மாதிரி ஒரு முக்கியமான தலைப்போட மக்களுக்கு பயனுள்ள பல விஷயங்களை நீங்கள் சொல்லணுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அது வரைக்கும் நன்றி மேம். தேங்க்யூ ஸோ. நன்றி ராம்.